வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 10 மாநிலங்களில் 28,602 கோடி ரூபாய் முதலீட்டில் 12 புதிய தொழில் நகரங்கள் அமைகிறது என மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். தமிழ்நாட்டில் ஒரு நகரம் கூட இடம்பெறவில்லை, பல்வேறு தரப்பினர் ஆதங்கம். வங்கக்கடலில் இன்று உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. மேற்கு திசை காற்றில் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 3ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு அசல் மதிப்பெண் சான்றிதழ் இன்று முதல் விநியோகம். அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மூலம் பெற்றுக் கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. ரேஷன் கடைகளில் நாளை மறுநாள் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. இம்மாதம் பலர் பொருட்கள் பெறவில்லை என்பதால் நடவடிக்கை. மோசடி பேர்வழிகள் வாட்ஸ்அப் வழியாக தரும் குறுஞ்செய்திகளை நம்ப வேண்டாம். மீதி பணம் கட்டக்கூறி போலியாக மெசேஜ் வந்தால் சைபர் கிரைமை தொடர்பு கொள்ள தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவிப்பு. ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் உட்பட செப்டம்பர் மாதத்தில் 15 நாட்கள் வங்கிகளுக்கு விடுமுறை. செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்று சென்னையில் உள்ள வங்கிகளுக்கு விடுமுறை அளித்து ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. ரிசர்வ் வங்கியின் அனுமதி பெறாமல் வெளிநாட்டு பங்குகளை வாங்கியதாக திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் மேல் வழக்குப்பதிவு. 908 கோடி ரூபாய் அபராதம் விதித்து அமலாக்கத்துறை அதிரடி. செப்டம்பர் 23ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு. 1.5 லட்சம் தொண்டர்கள் பங்கேற்பார்கள் என பாதுகாப்பு கேட்டு புசி ஆனந்த் வழங்கிய கடிதத்தில் தகவல். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி டோல்கேட் அருகே தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடைபெறவுள்ள இடத்தில் காவல்துறையினர் ஆய்வு. மாநாடு தொடர்பாக காவல்துறைக்கு விளக்கம் அளித்தார் புசி ஆனந்த். அரசின் நிலையெடுப்பு அறிவிப்புக்கு எதிராக காஞ்சிபுரம் மாவட்டம் மேகனாபுரம் கிராம மக்கள் சாலை மறியல். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் காவல்துறை இடையே வாக்குவாதம், தள்ளுமுடி ஏற்பட்டதால் பரபரப்பு. சென்னையில் 4 பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி கற்பித்தல் அறிமுகம். மேயர் பிரியா, பிரான்ஸ் தூதரகத்தின் துணை தூதர் லிஸ்தால் பொட்பாரி முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். சென்னை அரக்கோணம் ரயில் பாதையில் நடைபெறவுள்ள பராமரிப்பு பணியால் கோவை சென்னை ரயில் பகுதி ரத்து. செப்டம்பர் 1ஆம் தேதி காட்பாடி ரயில் நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட தேவையில்லை. பழைய அணையை முறையாக பராமரித்தாலே போதும்.
அடுத்த 50 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பதான இருக்கும் என மெட்ரோ ரயில் திட்டத்தின் தந்தை ஸ்ரீதரன் தகவல். சென்னையில் மாஞ்சா பட்டம் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் பறக்க தடை. 60 நாட்களுக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது மாநகர காவல்துறை. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே தனியார் கல்லூரியில் கம்ப்யூட்டர்கள் பழுதானதால் தேசிய திறனாய்வு தேர்வு எழுத முடியாமல் மாணவர்கள் அவதி. மாற்று ஏற்பாடு செய்து தர மறுத்த கல்லூரியால் தங்களுடைய மேற்படிப்பு பாதிக்கப்பட்டு விட்டதாக மாணவர்கள் கவலை. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் பெறுவதாக புகார். கணக்கில் வராத 1 லட்சம் ரூபாயை கைப்பற்றி லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் விசாரணை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் ஆவணி திருவிழா 5ஆம் திருநாளில் சுவாமி அம்பாளுக்கு குடருவாயில் தீபாதரணை. இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழா. கொடியை புனிதம் செய்து ஏற்றி வைக்கிறார் தஞ்சை மறையாயர் மேதகு சகாயராஜ். சென்னை நாகர்கோயில் மதுரை பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை நாளை மறுநாள் முதல் இயக்கம். பெங்களூருவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மேற்கு வங்கத்தில் பயிற்சி மருத்துவ மாணவி கொலை வழக்கில் பிண அரசியல் நடத்துகிறது பாஜக. திரிணாமுல் காங்கிரஸ் மாணவர் பிரிவு நிறுவன தினத்தில் முதலமைச்சர் மமதா பானர்ஜி ஆவேசம். ஹரியானா சட்டசபை தேர்தல் பிரச்சார வீடியோவில் குழந்தையை பயன்படுத்திய விவகாரம். இன்று மாலை 6 மணிக்குள் விளக்கமளிக்க பாஜகவுக்கு நோட்டீஸ் அனுப்பியது தேர்தல் ஆணையம். நாளை தனது ஆதரவாளர்களுடன் பாஜகவில் இணைகிறார் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் மூத்த தலைவர் சம்பாய் சோரன். பாஜகவில் இணைவதால் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து சம்பாய் சோரன் அதிகாரப்பூர்வமாக விலகினார். கடந்த சில நாட்களாக நடந்த மோசமான சம்பவங்கள் தன்னை இந்த கஷ்டமான முடிவை எடுக்க வைத்ததாக சம்பாய் சோரன் அறிக்கை. குடும்பத்தை போன்ற ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து விலகுவேன் என கனவிலும் நினைத்ததில்லை எனவும் வருத்தம். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை. மக்கள் ஜனநாயக கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான மெஹபூபா முஃப்தி அறிவிப்பு. ஆதார் மூலம் தேர்வர்களின் தகவல்களை சரிபார்க்கும் நடைமுறையை மேற்கொள்ள மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுமதி. குடிமைப்பணி தேர்வுகளில் மோசடி செய்ததாக பெண் IAS பயிற்சி அதிகாரி பூஜா கெக்தர் எழுந்த புகாரை அடுத்து மத்திய அரசு நடவடிக்கை. அரசு திட்டங்களை பரப்ப சமூக ஊடகத்துறையினருக்கு மாதம் 8 லட்சம் ரூபாய் ஊதியம். புதிய எண் வரைவு கொள்கையை அறிமுகப்படுத்தியது உத்தரப்பிரதேச அரசு. மலையாள திரையுலகில் தீவிரமடையும் பாலியல் வன்கொடுமை புகார். நடிகர் சித்திக் மீது பாய்ந்தது பாலியல் வன்கொடுமை வழக்கு. துணைக்கு ஒரு ஆளை கூட்டி வந்தால் பிரச்சனையே இருக்காது. நடிகைகளின் பாலியல் பிரச்சினைக்கு தீர்வு சொன்ன நடிகை ஊர்வசி.
சுவிட்சர்லாந்தில் அமைந்துள்ள ஆல்ப்ஸ் மலையில் பெரும் மேகங்கள் கிரிம்சன் கணவாய்க்கும் பனிச்சரிவு போல் விழும் காட்சிகள். குளிர்ந்த காற்று ஒரு மலைத்தொடருக்கு செங்குத்தாக வீசும்போது அரிய நிகழ்வுகள் நடப்பதாக விஞ்ஞானிகள் கருத்து. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இன்று கோலாகலமாக தொடங்கியது 17வது பாராலிம்பிக் போட்டி. மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்கும் இந்த பாராலிம்பிக் தொடரின் ஜோதியை ஏந்தி சென்ற பிரபல ஆக்ஷன் நடிகர் ஜாக்கி சான்